ரஷ்யாவிலேருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. அது 16 நாடுகளை தாண்டி அமெரிக்காவில் இருக்க ஒரு இடத்த அழிக்க போகுது. அந்த ராக்கெட் ரொம்பவே ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும். 24 நிமிஷத்தில் அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய சிட்டியை அழிக்க போகுது. அங்கே இருக்க பல கோடி மக்கள் இறந்து போக போகிறாங்க. அந்த ராக்கெட்டை தடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆர்மி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யக்காரங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அடுத்து இந்த நாட்டிலே ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஆர்மி ஒன்று இருக்கும். அதுவும் இந்த நடுக்கடலில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு அந்த நாட்டு டெரரிஸ்ட்டுங்க வந்திருக்கானுங்க. இவங்க வேலை செய்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. உடனே கன் எடுத்து எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த ராக்கெட்டை தடுக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்திருக்கோம். அங்க இருக்க கம்ப்யூட்டர் மேல ஆசிரியர் ஊத்தி விட்டுருவானுங்க. எல்லாமே அழிஞ்சு போயிடும். வேற யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கும். அவ கையில ஒரு கத்தி இருக்கும். அங்க இருக்க டெரரிஸ்ட் அதே இடத்துல கொண்டு போட்டுடுவான். அவங்க கிட்ட ஒரு கண்ணு இருக்கும். அதை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இந்த இடத்துக்கு மேலேயும் டெரரிஸ்டுங்க இருக்குவாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கம்ப்யூட்டர் லேபுக்கு போகுவா. அங்க போயிட்டு எல்லா கம்ப்யூட்டரும் பார்த்துக்கிட்டு இருக்குவா. எல்லாமே பாதியா அழிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு. ஆனா அந்த ராக்கெட்டை தடுக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் மட்டும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்னும் 6 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள அந்த ராக்கெட் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாது. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டரும் ஆசிரியரால் அழிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். உடனே முக்கியமான டேட்டா பேஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும். அந்த இடத்துல இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவா. அதுக்கப்புறம் இவகிட்ட ஒரு லேப்டாப் இருக்கும். அதை வச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி பின்னாடி வந்து தலையில கண்ணை வச்சிருவான். இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு இல்லைன்னா உனக்கு கொண்டுடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இரும்பு கம்பி இருக்கிறத பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் லைன் இருக்கும். அதை வச்சு இவன் கழுத்தை ஃபுல்லாக சுத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதி மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். அந்த தீவிரவாதி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பிடிச்சி இழுத்துருவான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நேராக அந்த கடலில் போயிட்டு விழுந்துருவா. விழுந்த வேகத்துக்கு அந்த பொண்ணு அதே இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவா. அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குவா. கடைசி 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். உடனே மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அந்த படிக்கட்டு வழியால மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு கை சுத்தமாக வேலை செய்யாது. அதனால ஒரு கையை வச்சு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு போகுவா. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி தூரமாக இருக்கும். அதை பிடிக்கலான்னு இந்த பொண்ணு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பிடிக்க போகுவா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ராக்கெட் எல்லாமே போயிட்டு அந்த நாட்டு ராக்கெட்டை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையும் முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்குவா.